நான் திரும்பவும் ஒரே விஷயம் தான் சொல்ல வரேன். நாங்கள் களத்தில் நிற்கிற அரசியல்வாதிகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து அவரை வெளியில் வர சொல்லுங்கள். பிரச்சாரத்துக்கு இடத்துல போய் இன்னைக்கு நான் வந்து இப்போ நாங்கள் களத்தில் போய் நிற்கிறோம். எல்இடி வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அபத்தமான விஷயம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் வந்து ஒரு தவறு அரசாங்கத்து மீது நடக்குதுன்னா அந்த தவறை சட்டப்படி நீதிமன்றத்துக்கு கொண்டு போங்க. எங்கள் மீது 2Gன்னு ஒரு வழக்கு போட்டாங்க. அதை நாங்கள் எதிர்த்து நின்று வெற்றி பெற்று வெளியில் வந்திருக்கோம். ஏன் இது நடந்துச்சு? எங்கள் மீது ஊழல் வழக்கால் தண்டிக்கப்பட்ட தலைவர்கள் எங்கள் இயக்கத்தில் யாரும் இல்லை. வருமான வரி மறைச்சது யார்? விஜய். தான் வாங்கின சொகுசுக்காருக்கு வரி கட்டாமல் ஏமாத்தினது யார்? விஜய். தன்னுடைய பிள்ளைகளை கூட மறந்து நான் அது பர்சனலாக போகலை, பட் அவர் பேசுகிறதுனால சொல்ல வேண்டியது, அவர்களுடைய பொருளாதார தேவைகளையே மறைச்சது யார்? விஜய். ஒரு தனி மனிதர் என்பவரை கடந்து பொறுப்புள்ள கணவனாக, பொறுப்புள்ள அப்பாவாக, பொறுப்புள்ள சமூக கடமையாற்றுகிறவராக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்கள் பிளாக்ல டிக்கெட் விற்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். 1000 ரூபா விற்கிறீங்க ஒரு டிக்கெட். அது யாரோட உழைப்பு? விஜய் ரசிகர்களின் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற அயோக்கியத்தனம் இல்லையா? அப்படி தானே? நான் பெரிய உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னா எது உச்சம்? ஒரு நல்ல டான்ஸ் மாஸ்டர் இருக்கார், அவர் வந்து நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், அதனால் என்னை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்போமா? நீ என்னப்பா வேலை பார்க்குற அப்படின்னா நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். இல்லையா, என்ன வேலை பார்க்குற? நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் சார், அதனால் உங்கள் பொண்ணை கொடுங்கன்னா கொடுத்துருவோமா? உனக்கு என்ன தகுதி, உனக்கு என்ன வேலை, உனக்கான தராதரம் என்ன, நீங்கள் எப்படி இருக்கீங்க, மக்கள்கிட்ட எப்படி இருந்திருக்கீங்க, இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு உங்களுக்கு ஏன் இப்போ வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இயக்க தோழர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு உண்டு. ஒவ்வொரு தெருவுலையும் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். தண்ணி பிரச்சனையிலேருந்து, குப்பை பிரச்சனையிலேருந்து, மக்களுக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறவன் திமுக காரனாக இருப்பான். நான் பிரச்சாரம் முடிஞ்சு ஒரு நாள் ஹாலிடே, அடுத்த நாள் பிரச்சாரம், ஒரு நாள் ஹாலிடே, அடுத்த நாள் பிரச்சாரம். நீங்கள் எங்களை டெய்லி பார்க்குறீங்க. சுதாகர் டெய்லி 15 கிலோமீட்டர் என் கூட நடக்கிறார். ரசூல் பாய் இந்த வயசுலையும் இயக்கக்கூடிய பிடிச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கார். இதுதான் இயக்கம், இதுதான் மக்கள் பணி. நாங்கள் மக்கள் பணி ஆற்றுக்கு தான் களத்துக்கு வந்திருக்கோமே தவிர ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடத்துறதுக்கு வரல. நான் அரசியலில் வந்து தோற்கிறவன் வந்து எதிராளிகளை அவதூறாக பேசுவான். எடப்பாடி பழனிசாமியிலேருந்து அபிஷேக் வரைக்கும் அப்படி தான் பேசியிருக்காங்க. ஆனால் அவர் ஒரு விஷயம் சொன்னார், நான் 15 வருஷமாக மக்கள் பணியில் இருக்கேன், வெப்பன் வச்சுருந்தார் அப்படிங்கிறது எஃப்ஐஆர் வந்து 2 கிளியர் எஃப்ஐஆர் இருக்குது. அந்த எஃப்ஐஆரில் அவர் ஏன் ஆயுதம் வச்சுருந்தாரு, ஆயுதம் வச்சு யாரை மிரட்டினாருங்கிறது எஃப்ஐஆர் பேசுது. நான் அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் பேசினேன். அவருக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அவர் சொன்னார், நான் வந்து நேஷ்னல் ஷூட்டர் அப்படின்னு சொன்னார். 2016 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் நடத்தின IVLPயில் வேர்ல்டுலேயே இந்தியாவோட பெஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக் பொலிட்டீஷியன் அவார்டு வாங்கினவன் இந்த தமிழன் பிரசன்னா. I was addressed in United States Capitol. I was addressed in California, Sacramento Senate, Indiana Senate, Boston Harvard Universityல பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் பொலிட்டிக்கல் லெக்சரர் எடுத்திருக்கேன். We are well qualified, not like him born with a golden spoon. நாங்கள் எளிய மக்கள். எங்களுக்கு இந்த இயக்கம் கல்வி அறிவு கொடுத்துச்சு. கலைஞர்ங்கிற கடவுள் எங்களுக்கு கல்வி அறிவு கொடுத்து போய் பேசிட்டு வாடா நாடாளுமன்றத்தில், இங்கே இல்லை அமெரிக்காவின் நாடாளுமன்றத்தில்னு அனுப்புனார். அப்படி வளர்ந்தவங்க. 2014 சைல்ட் லேபர் அபாலிஷனுக்காக வட சென்னையில் அருணோதயாங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தில் நான் பணியாற்றி அஸ் அ கன்சல்டண்ட்டாக 19,000 குழந்தை தொழிலாளர்களை மெயின் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கேன். நான் அஸ் அ பிரசன்னாவாக இண்டிவிஜுவலாக பண்ணியிருக்கேன். இது அப்பார்ட் ஃப்ரம் த பாலிடிக்ஸ். அதுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோட UNOவோட அவார்டு வாங்கியிருக்கேன். ரேடியோ சிட்டியோட ஸ்டார் ஆஃப் ஹானர் அவார்டு வாங்கியிருக்கேன். அதை போல் நான் படித்த இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் யூனிவர்சிட்டி ஸ்டார் ஆஃப் ஹானர், லா காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட். நாங்கள் சும்மா பேச்சாளர் கிடையாது, களத்தில் இருக்கிறோம். எவ்வளோ பெரிய உயரத்தில் போனாலும் இதுதான் எங்கள் களம், மக்கள் தான் எங்கள் களம். அதனால் அப்பாவோட கோல்டன் ஸ்கூலில் பிறந்துட்டு நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம் அப்படிங்கிறதில்ல. அவருக்கு வரலாறு எல்லா விஷயத்தையும் சொல்லும். அவருக்கும் நிறைய தனி மனித பிரச்சனைகள் இருந்திருக்கு. அந்த அவதூறுகளை தவிர்க்கிறது அவருக்கு நல்லது. அது அரசியலுக்கு வந்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம்னா, அவர் சொல்கிறார்ல நாங்கள் பேச ஆரம்பித்தோம்னா களத்திலே இருக்க மாட்டார்னு. அவங்க களத்திலே இல்லை, வாங்கன்னு தான் கூப்பிட்றோம்.